டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெற்கு ரயில்வேல வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 3518 அப்ரண்டிஸ் பயிற்சி பணியிடங்கள் நிரப்பப்படுது. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சென்னை மற்றும் மதுரையில் பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் ஐடிஐ முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இந்தியன் ரயில்வே வந்து நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசு நிறுவனமாக இருக்குது. பல லட்சக்கணக்கான ஊழியர்கள் வந்து பணியாற்றக்கூடிய ரயில்வே துறையில் இணைந்து பணி செய்ய வேண்டும் என்பது பல லட்சக்கணக்கான தேர்வர்களின் லட்சியமாக இருக்குது. இந்திய ரயில்வே துறையில் ஏற்படும் காலி பணியிடங்கள் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் வாயிலாக வந்து நிரப்பப்பட்டு வருது. அதுபோக அப்ரண்டிஸ் எனப்படும் பயிற்சி பணியிடங்களும் அவ்வப்போது நிரப்பப்படுது. இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், கல்வி தகுதி என்ன, யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் என்பது பற்றிய விவரங்களை இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னா, கேரேஜ் அண்டு வேகன் வேலைகள் பெரம்பூரில் இருக்கு. 1394 பணியிடங்கள் நிரப்புறாங்க. அடுத்து சென்ட்ரல் பணிமனையில் கோல்டன் ராக் அப்படிங்கிற வேலை 857 பணியிடம் வந்து நிரப்புறாங்க. அடுத்த வேலை சிக்னல் மற்றும் டெலிகாம் ஒர்க் ஷாப் யூனிட் போத்தனூரில் 1267 பணியிடங்கள் நிரப்புறாங்க. எல்லாம் சேர்த்து 3518 பயிற்சி பணியிடங்கள் நிரப்பப்படுது. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் ஐடிஐ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். பணியிடங்களுக்கு தகுந்தபடி கல்வி தகுதி வந்து மாறுபடுது. ஃபிட்டர், பெயிண்டர், வெல்டர் பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 10ஆம் வகுப்பு முடித்து இருந்தால் போதும். குறைஞ்சபட்சம் 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறணும். மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீசியன் பணிக்கு 12ஆம் வகுப்பு முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அவசியம். 10, 12 முறையில் படித்து இருக்கணும். இயற்பியல், வேதியியல், உயிரியல் ஆகிய பாடங்களை படித்திருக்கணும். எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக், மெக்கானிக் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு ஐடிஐ முடித்திருக்கணும். வேலைக்கான சம்பளம் என்னன்னு பார்த்தா, 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட பயிற்சி பணியிடங்களுக்கு மாதத்திற்கு 6000 ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்படுது. 12ஆம் வகுப்பு மற்றும் ஐடிஐ கல்வி தகுதி பணியிடங்களுக்கு மாதத்திற்கு 7000 ரூபாய் வந்து வழங்கப்படுது. தேர்வு செய்யப்படுபவர்கள் 1 ஆண்டு 3 மாத காலம் பயிற்சி வந்து அளிக்கப்படுது. வயது வரம்பை பொறுத்தளவில் 15 வயசுலேன்னு 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான வயது தளர்வு வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10 வருஷம் வந்து வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, மெரிட் லிஸ்ட், சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகிய அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. எஸ்சி எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு கட்டணம் கிடையாது. பிற விண்ணப்பதாரர்கள் 100 ரூபா கட்டணம் செலுத்தி அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்து ஆன்லைனில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/9/2025. அதனால் வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.